ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம யூனிக் ஃபேக்டரைசேஷன் தியரம் வந்து பார்க்க போகிறோம். அப்பாஸ்டல் புக்கில் இருக்க தியரம் 1.9 வந்து இது ஆக்சுவலாக. சரி, இதில் ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, எவ்ரி இன்டீஜர் n greater than 1 கேன் பி ரெப்ரசன்டட் as a ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம் ஃபேக்டர்ஸ். நம்ம ஆல்ரெடி ஒரு தியரம் படிச்சிருப்போம் இல்லையா, எவ்ரி இன்டீஜர் n கேன் பி 1 கேன் பி ரெப்ரசன்டட் as a ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம்ஸ்னு. ஸோ அதே தியரம் தான் இங்கே. ஆனால் இன்னும் கூட எக்ஸ்ட்ரா ஒரு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இன் ஒன்லி ஒன் வே அப்பார்ட் ஃப்ரம் தி ஆர்டர் ஆஃப் ஃபேக்டர்ஸ். அதாவது இப்போ 12 நான் ஒரு நம்பர் எடுக்கிறேன்னா, இந்த 12 நான் ப்ரைமாக பிரித்து எழுதுனா 2 × 3 × 2ன்னு எழுதலாம். இதை நான் எப்படி ஆர்டர் மாற்றி போட்டாலும் சரி, 2 × 2 × 3ன்னு போட்டாலும் சரி, 3 × 2 × 2ன்னு போட்டாலும் சரி, எனக்கு எப்படி போட்டாலுமே 12 தான் கிடைக்குது. இதோட ஆர்டர் வந்து முக்கியம் கிடையாது. ஆனால் இப்போ கவுண்ட் பண்ணோம்னா எத்தனை 2s இருக்குன்னா 2 2 இருக்குது, 1 3 இருக்குது. இந்த கவுண்ட்டில் மட்டும்தான் நம்மளால் இதை ரெப்ரசென்ட் பண்ண முடியும். அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. இன் ஒன்லி ஒன் வே அப்பார்ட் ஃப்ரம், அந்த ஆர்டரை விட்டுருங்க, அதை எப்படி வேணாலும் மாற்றி இருக்கலாம். ஆனால் ஒரே ஒரு வேலை மட்டும் தான் நம்மளால் ரெப்ரசென்ட் பண்ண முடியும். ஸோ இதான் இந்த தியரமோட ஸ்டேட்மெண்ட்டு. சரி, இதை எப்படி ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னா, இண்டக்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து n = n greater than 1ன்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துட்டாங்க. அப்போ n-க்கு 2 3 4ன்னு சொல்லிட்டு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அதான் இண்டக்ஷன். சரி, ஃபஸ்ட்டு வந்து n = greater than 1னா n-க்கு அடுத்த நம்பர் 2 தான். அப்போ n-க்கு 2, தியரம் இஸ் ட்ரூ ஃபார் n = 2. ஏன்னா 2ன்றது ப்ரைம் தான். ஸோ ப்ரைமை விட்டுடுங்க. ஏன்னா ப்ரைம் நம்பருக்கு நம்ம ப்ரூஃப் பண்ணணும் அவசியம் இல்லை. ஸோ அதான் சொல்லியிருப்பாங்க, இஃப் n இஸ் அ ப்ரைம் தென் தேர் இஸ் நத்திங் மோர் டு ப்ரூவ். ஏன்னா ப்ரைமாக இருந்ததுன்னா அதுக்கு இந்த மாதிரி நம்ம பிரித்து ஆர்டரை எழுத முடியாது. ஏன்னா அதுவே ஒரு பேசிக்காக ஒரு ப்ரைம். இது எப்படி நம்ம காம்போசிட்டாக இருந்தால் தான் இந்த மாதிரி நம்ம ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம்ஸை எழுத முடியும். சரி, அப்போ ப்ரைம் நம்பராக இருந்தால் நத்திங் டு ப்ரூவ். ஆனால் இப்போ என்னோட நம்பர் வந்து அடுத்தடுத்து வர நம்பர் காம்போசிட்டாக இருக்குது அப்படின்னா தென் n ஹேஸ் 2 ஃபேக்டரைசேஷன். சரி, ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, இன் ஒன்லி ஒன் வே, ஒரு வேல மட்டும்தான் நம்மளால் எழுத முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்பார்ட் ஃப்ரம் ஆர்டர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் எப்படி மாற்றியிருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் ஏதோ ஒரு வேலை மட்டும்தான் ரெப்ரசென்ட் பண்ண முடியும்னு கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன எடுத்துக்கலான்னா, 2 வே ஆஃப் ஃபேக்டரைசேஷன் இதுக்கு இருக்குதுன்னு எடுத்துக்கலாம். அதாவது இப்போ n-ன்னு ஒரு நம்பர் இருக்குது, அந்த நம்பர் காம்போசிட்டாக இருக்குது அப்படின்னா இந்த நம்பருக்கு நான் 2 விதமான ஃபேக்டரைசேஷன் எழுதலாம் அப்படின்னு நான் அஷ்யூம் பண்ணியிருக்கேன். சரி, இப்போ என்னென்னா, இப்போ இந்த n-ன்ற நம்பரை நான் ப்ரைம் நம்பராக எழுதுகிறேன். ஸோ இந்த ப்ரைம் நம்பர் p1 × p2 p3 எக்ஸெட்ரா p up to ps வரையும். சரி, இது வந்து ஒரு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன். அடுத்து நான் இன்னொரு வே ஆஃப் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் எழுதுகிறேன். என்னென்னா q1 q2 q3 எக்ஸெட்ரா qt வரை இது ஒரு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் எழுதுகிறேன். ஆனால் ஆக்சுவலாக ஒரு வே ஆஃப் ஏதாவது ஒன்று தான் இங்கே இருக்க முடியும். அதான் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. நான் அஷ்யூம் பண்ணிக்கிட்டது 2 வே ஆஃப் இருக்குதுன்னு சொல்லிட்டு அஷ்யூம் பண்ணிக்கிறேன். கடைசியில் என்ன ப்ரூஃப் பண்ணணும்னா, இது ரெண்டுமே சேம்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணணும். சரி, அதான் இப்போ என்ன, வி விஷ் டு ஷோ தட் இந்த s ஈக்குவல்ஸ் டு t அண்ட் இந்த எவ்ரி p வந்து ஈக்குவல்ஸ் சம் q. ஸோ இது ரெண்டுமே ஆக்சுவலாக சேம்னு சொல்லி கடைசியில் நம்ம ப்ரூஃப் பண்ணணும். சரி, சரி, இதை நான் ஆல்ரெடி எழுதின ஸ்டெப் தான் எழுதியிருக்கேன். சரி, இதை நல்லா கவனிச்சிங்கன்னா, இந்த n இருக்கு இல்லையா, இந்த n-ஐ வந்து இந்த சேம் n தான், ரெண்டுமே சேம் n தான். ஆனால் நான் 2 விதமான ஃபேக்டரைசேஷன் எடுத்திருக்கேன். சரி, இப்போது நான் 12 எடுக்கிறேன். 12 2 × 2 × 3ன்னு எழுதலாம் இல்லையா. ஸோ இதான் இப்படி எடுத்துக்கோங்க. p1 இது p2 இது p3ன்னு எடுத்துக்கோங்க. சரி, இப்போ இந்த p1 வந்து, இப்போ இந்த p1 இருக்குல்ல, இந்த 2வால் இந்த 12 டிவைட் பண்ண முடியும். ஸோ அதை எப்படி எடுத்துக்கிறேன்னா, நார்மலாக ஜென்ரலாக எழுதும்போது இந்த p1 வந்து டிவைட்ஸ் n1. ஏன்னா இப்போ இந்த p1 p2ன்றது என்னோட ஒன் ஆஃப் ஃபேக்டர்ஸ் தான் இதெல்லாம். அப்போ இந்த p1னால் என்ன டிவைட் பண்ண முடியும். ஸோ அப்போ p1 வந்து என்ன டிவைட் பண்ணுது அப்படின்னா, இந்த 2 எண்ணுமே சேம் தானே. அப்போ p1னால் என்ன டிவைட் பண்ண முடியுது அப்படின்னா, இந்த p1னால் இந்த ஹோல் டேர்மையுமே டிவைட் பண்ண முடியும். சரி, இதை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் லாஜிக் படி பார்த்திங்கன்னா ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ரெண்டுமே சேம் எண் தான். இந்த சேம் எண்ணுக்கு நம்ம 2 விதமான ஃபேக்டரைசேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அஷ்யூம் பண்ணிவிட்டு நம்ம எழுதியிருக்கோம். p1னால் என்ன டிவைட் பண்ண முடியுது அப்படின்னா, இந்த p1னால் சேம் எண்ணோட அனதர் ஃபேக்டரைசேஷனை டிவைட் பண்ண முடியும். அப்படின்னா இந்த p1னால் q1 q2 q3 இந்த ப்ராடக்டையும் டிவைட் பண்ண முடியும். இட் டிவைஸ் அட்லீஸ்ட் 1 ஃபேக்டர். ஸோ இதோட மீனிங் என்னென்னா, இப்போ ப்ரைம் நம்பர் இது வந்து ஒரு 2ன்னு வச்சுக்கோங்களேன், இந்த p1 வந்து ஒரு 2ன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2வால் இந்த ஹோல் நம்பர் இதை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா எனக்கு ஒரு 6 வருதுன்னு வைங்க. ஸோ இந்த 2வால் 6ஐயும் டிவைட் பண்ண முடியும். ஆர் இந்த 2வால் 3 × 2, இந்த 3 × 2 தான் 6.
ஸோ இந்த ஹோல் நம்பரே என்னால், ஸோ இது ரெண்டுமே சேம் தானே, 6/2னாலும் 3 × 2/2னாலும் ஒன்று தான். அப்போ இந்த 2னால இதையும் என்னால் கேன்சல் பண்ண முடியும். அட்லீஸ்ட் இந்த 6ஓட 2 ஃபேக்டர்ஸ் இருக்குல்லையா, ப்ரைம் ஃபேக்டர்ஸ், இதில் ஏதாவது ஒன்றையும் இந்த 2னால கேன்சல் பண்ண முடியும். ஸோ ஹோல் டேர்மே டிவைட் பண்ணும் தான், ஆனால் ப்ரைம் ஃபேக்டர்ஸ் எடுத்ததுக்கப்புறமா இந்த 2னால இதோட இந்த ப்ரைம் ஃபேக்டர்ஸில் ஏதாவது ஒன்றையும் கேன்சல் பண்ண முடியும். அதான் என்ன எழுதியிருக்கேன்னா, P1னால் இந்த டோட்டல் ப்ராடக்ட், ஸோ டோட்டல் ப்ராடக்ட் என்னது இங்கே 6, ஸோ இந்த 6ஐயும் டிவைட் பண்ண முடியும். அல்லது அட் தி சேம் டைம் இந்த P1னால் இதில் இருக்க ஏதாவது ஒரு ஃபேக்டர்ஸையும் டிவைட் பண்ண முடியும். அதான் எழுதியிருக்கேன், இட் டிவைட்ஸ் அட்லீஸ்ட் 1 ஃபேக்டர்னு. சரி, அப்போ எந்த 1 ஃபேக்டர் ஏதோ ஒரு நம்பர், இப்போ இந்த 2ஆல் இந்த 2 கேன்சல் பண்ண முடிஞ்சதுலையே, அது மாதிரி இந்த P1னால் இந்த P1க்கு ஈக்குவலான நம்பர் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று இருக்கும் இல்லையா, ஸோ அந்த நம்பரை வந்து நான் Q1ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ அது அஸ்யூம் டு பி Q1. அப்போ P1னால் Q1 டிவைட் பண்ண முடியுது அப்படின்னா, ஒரே பாசிபிள் என்னென்னா P1 Q1 ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான். ஏன்னா நம்ம என்ன அஸ்யூம் பண்ணி எடுத்துக்கிட்டோம், எண்ணுக்கு வந்து 2 ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் இருக்குதுன்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ இந்த நம்பரும் ப்ரைம் தான், இதில் இருக்க ஒவ்வொரு நம்பரும் ப்ரைம் தான். அப்போ இந்த P1னால் Q1 டிவைட் பண்ண முடியுது அப்படின்னா, இது ரெண்டுமே ப்ரைம் வேறு. ஸோ P1ம் ப்ரைம், Q1ம் ப்ரைம்னா ஒரே பாசிபிள், இதுவும் ப்ரைம் நம்பர், இதுவும் ப்ரைம் நம்பர்னா ரெண்டுமே சேம் நம்பராக இருந்தால் மட்டும் தான் டிவைட் பண்ண முடியும் இல்லையா. சரி, அப்படின்னா P1 ஈக்குவல்ஸ் டு Q1ன்ற இந்த கண்டிஷன் மட்டும்தான் இங்கே ஒர்க் ஆகும். ஏன்னா இது ரெண்டுமே போத் ப்ரைம்ஸ், ரெண்டுமே ப்ரைமாக இருக்கிறதுனால. சரி, இப்போ நான் இந்த ஸ்டெப்பை நான் எப்படி எழுதியிருக்கேன்னா, n இஸ் ஈக்குவல் டு, ரெண்டுக்குமே சேம் எண் தானே, அதனால் நான் ஈக்குவல் பண்ணி எழுதியிருக்கேன். n இஸ் ஈக்குவல் டு P1 P2 P3 எக்ஸெட்ரா PS ஈக்குவல் டு Q1 Q2 Q3 எக்ஸெட்ரா Q2ன்னு எழுதியிருக்கேன். சரி, சின்ஸ் நம்ம என்ன ஃபைன் பண்ணோன்னா P1 ஈக்குவல்ஸ் டு Q1ன்னு கண்டுபிடிச்சோம் இல்லையா, ஸோ அதை வந்து இங்கே அப்ளை பண்ணுங்கள். P1க்கு பதிலாக, சாரி, இங்கே Q1க்கு பதிலாக P1 சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இந்த P1-ஐ எண்ணுக்கு கீழே கொண்டு வந்துருங்க. அப்போ பேலன்ஸ் இருக்கிறது என்னது, P2 × P3 எக்ஸெட்ரா PS, Q2 × Q3 எக்ஸெட்ரா Q. சரி, அடுத்து வந்து P1 எடுத்த மாதிரி P2ன்ற நம்பருக்கும் கண்டிப்பாக இதில் கேன்சல் ஆகிற மாதிரி ஏதாவது ஒரு நம்பர் ஈக்குவலாக இருக்கும், அதை நம்ம Q2ன்னு எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம P1க்கு என்ன ஸ்டெப் பண்ணமோ அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ P2 ஈக்குவல்ஸ் டு Q2ன்னு இருக்கும். அடுத்து நம்ம எதை கீழே கொண்டு வருவோம்னா, n டிவைடட் பை P1 இன்டூ P2 நான் கொண்டு வந்துடுவோம். அடுத்தது P3 P4 எக்ஸெட்ரா. ஸோ எல்லா நம்பரையும் கீழே வந்து கொண்டு வந்து டிவைட் பண்ணுங்கள். எண்ணுக்கு கீழே டிவைட் பண்ணுற மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த எண்ணுக்கு ஈக்குவல் ஆகிற வரையும், ஸோ அதாவது எண்ணும் கீழே இருக்க அந்த ஃபுல்லான ஃபேக்டரைசேஷனும் கேன்சல் ஆகிற வரையும் நாம் என்ன பண்ணலான்னா, ஒவ்வொன்றா எடுத்து கீழே கொண்டு போயிட்டே இருக்கலாம். சரி, இப்போ ஸோ இதுலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது ரெண்டுமே ஐடென்டிக்கல்னு சொல்கிறாங்க. சரி, இது எப்படின்னா, சின்ஸ் இந்த எண்ணுன்றது காம்போசிட்டாக இருக்கிறதுனால, ஃபஸ்ட்டு இதுக்கு மட்டும் பாருங்களேன், n/P1க்கு மட்டும் பாருங்கள். கண்டிப்பாக வந்து தியரமோட ஸ்டேட்மெண்ட்டில் n greater than 1ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 1 தான் இருக்கிறதுல லெஸ்ஸான நம்பர். ஸோ 1 இஸ் லெஸ் தென், இப்போ என்னோட நம்பர் வந்து 12ன்னு வச்சுக்கோங்களேன். n வந்து 12ஆக இருந்ததுன்னா எப்படி ப்ரைம் ஃபேக்டர் பிரிக்க முடியும்னா 2 × 3ன்னு சொல்லிட்டேன். இதில் ஏதாவது இந்த P1 தான் நான் கீழே வந்து n/P1 எழுதியிருக்கேன், அதாவது 12/2. ஸோ 12/2ன்றது 6. அப்போனா 1 வந்து லெஸ் தென் 6, லெஸ் தென் 12. சரி, இந்த கண்டிஷன் வந்து வந்துகிட்டே இருக்கும். அடுத்தது வந்து இன்னொரு நம்பர் கீழே கொண்டு போங்க. இன்னொரு 2 இருக்கு இல்லையா, அதை வந்து P2ன்னு சொல்லிட்டு கீழே கொண்டு போங்க. கொண்டு போனீங்கன்னா ஸோ அடுத்து என்ன கிடைக்குன்னா, 1 வந்து லெஸ் தென் 3ன்னு கிடைக்கும், 3 லெஸ் தென் 6ன்னு கிடைக்கும். ஸோ எது வரையும்னா அப் டு எனக்கு அந்த 12 கிடைக்கிற வரையுமே நம்ம வந்து இதை பண்ணிவிட்டு இந்த ப்ராசஸ் பண்ணிகிட்டே போகலாம். சரி, இப்போது ஸோ பை இண்டக்ஷன் ஹைபோதசிஸ் the two factorization of n/P1 are identical apart from the order of factors. சரி, இங்கே வந்து n/P1 மட்டும் எடுத்திருக்காங்க. சரி, இப்போ இங்கே n/P1 வச்சுக்கோங்களேன், அதாவது இந்த 12/2 ஈக்குவல்ஸ் பேலன்ஸ் இருக்க நம்பர் 2 × 3. ஸோ இங்கேயும் என்ன நம்பர் தான் இருந்து ஆகணும்னா 2 × 3 or 3 × 2, ஏதோ இந்த ஆர்டரில் வேணாலும் இருக்கலாம். ஸோ இங்கே இந்த P2 P3 எக்ஸெட்ரா PS எப்படியோ அதே மாதிரி தான் Q2 Q3 QT வரை இருந்து ஆகணும், ஒரு வழியே இல்லை. அப்போ தான் இது என்னையுமே நம்ம சேமாக எடுத்து ஒவ்வொன்றா கீழே கொண்டு போக முடியும். அதான் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த n/P1க்கு
அதாவது n/p1ன்றது என்னென்னா இங்கே 12/2 வந்து 6 இல்லையா? ஸோ இந்த 6 எப்படி எழுதலாம்னா 2 × 3ன்னு எழுதலாம். ஸோ இந்த 2 × 3னால 6 தான். இங்கே சப்போஸ் 3 × 2 2 × 3 இருந்தாலுமே 6 தான் அது. ஸோ எப்படி ஆர்டர் மாறி இருந்தாலும் சரி, ஆனால் இது ரெண்டுமே வந்து ஐடென்டிக்கல் தான் இல்லையா? ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இண்டக்ஷன் ஹைப்போதசிஸ் தி 2 ஃபேக்டரைசேஷன் ஆஃப் n/p1 ஆர் ஐடென்டிக்கல் அப்பார்ட் ஃப்ரம் தி ஆர்டர் ஆஃப் ஃபேக்டர்ஸ். சரி, இப்போ இங்கே நான் அதாவது எண்ணுக்கு வந்து நீங்கள் 1 2 3 சப்ஸ்டியூட் பண்ணுவீங்களா? ஸோ அது மாதிரி எந்த நம்பர் நீங்கள் இண்டக்ஷன் ஹைப்போதசிஸ் அடுத்து வர எதை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணாலும் சரி, இந்த எண்ணுக்கு நீங்கள் எந்த வேல்யூ எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த இதாக இருக்கும். அதாவது இந்த 2 ஃபேக்டரைசேஷன் ஆஃப் n/p1 இந்த 2 ஃபேக்டரைசேஷனுமே கடைசியில் ஐடென்டிக்கல் சேம் தான் அப்படின்னு இருக்கும். அப்போ இந்த கண்டிஷனுக்கு எப்படி ட்ரூவோ, இந்த கண்டிஷனுக்கு வந்து எப்படி ட்ரூ ஆச்சோ இதே மாதிரி தான் இதுக்கும் நார்மலாக. அதாவது P1 வந்து நம்ம P1 ஈக்குவல்ஸ் டு Q1 எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு எழுதணும் இல்லையா, 2 ஃபேக்டரைசேஷன் எழுதணும் இல்லையா? ஸோ அதுக்கும் சேம் தான். அப்போ இதுவும் எப்படி ஐடென்டிக்கலோ அதே மாதிரி தான் ஸ்டார்டிங்கில் நம்ம எடுத்தோம் இல்லையா, அந்த 2 கண்டிஷன் அந்த 2 ஃபேக்டரைசேஷனுமே சேம்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கும் ட்ரூ தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஹென்ஸ் தி ப்ரூஃப்.